ஸோ ஃபிக்மாவில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஹோவரிங் ப்ரோட்டோடைப்பிங் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட நேம் குணால், யூஎக்ஸ் டிசைனராக ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான யூஎக்ஸ் கிராஃபிக் டிசைன் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாம்பிளாக ஒரு மார்க் நான் போட்டு வச்சுருக்கேன், ஃபோர்ட் மஸ்டாங்கோடது. ஸோ இதில் நம்ம மஸ்டாங்னு ஒரு டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா காம்பனண்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். காம்பனண்ட் அண்ட் வேரியன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். டெக்ஸ்ட் டூல் எடுத்து ஃபஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன் எம். ஸோ ஃபாண்ட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ஒரு 250 வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ ஃபாண்ட்டோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஃபாண்ட் வெயிட் போல்டு. ஸோ ஃபாண்ட்டோட கலர் பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஒயிட்டுக்கு யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிளாங்கான ஒரு டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு காம்பனண்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த காம்பனண்ட் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஆட் வேரியண்ட்டு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு வேரியண்ட் இதில் க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஹோவர் பண்ணுறப்போ எந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஜஸ்ட் நம்ம டபுள் டேப் பண்ணோன்னா அந்த ஒரு டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் ஆயிரும். இதை லைட்டாக மேலே மூவ் பண்ணிக்கலாம், அப்பேரோ ப்ரெஸ் பண்ணி. ஓகே, இந்த அளவு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எம்முக்கானதை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதில் அனிமேஷன் கொடுத்துடலாம். ஒரு இதுக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மித்த உள்ள லெட்டர்ஸ்க்கெலாம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம், ப்ரோட்டோடைப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இதுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆன் கிளிக்கில் இருந்து வைல் ஹோவரிங், அதாவது மவுஸ் நமக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே போகிறப்போ அந்த அனிமேஷன் இந்த வேரியண்ட் லோட் ஆகும். ஸோ இதில் இன்ஸ்டன்ட்லேருந்து ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துக்கலாம். இதில் ஈஸி இன் அண்ட் அவுட்டே நல்லாயிருக்கும். பட் நான் கஸ்டம் பேசியர் யூஸ் பண்ணி ஸோ இதில் எனக்கு ஃபேவரட்டான ஒரு அனிமேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 600 ms வச்சுக்கலாம், மில்லி செகண்ட்ஸ். இந்த இது இப்போ லோட் ஆகிரும். இங்கேருந்து நம்ம மவுஸை லீவ் பண்ணுறப்போ நமக்கு இது வெளியே வரும். ஸோ அதுக்கு ஆன் கிளிக்கில் இருந்து மவுஸ் லீவ் கொடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஸ்மார்ட் அனிமேட் கஸ்டம் வீடியர் 600 மில்லி செகண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு செட்டுக்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம மல்டிபிள் காம்போனண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கமாண்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதில் யூன்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது சென்டர் அலைன் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆகலை. ஸோ ரெண்டையுமே கிளிக் பண்ணி சென்டர் அலைன் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு யூ வரணும். அதே இது சேம் இதுலேயும் யூ வரணும். ஸோ இது ஒன்றுமே கிடையாது, இது சென்டராக இருக்கும், இது லைட்டாக மேலே மூவ் ஆகிருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதில் எஸ் மஸ்டாங்கான எஸ் இங்கே கொடுக்கணும். இது ஜஸ்ட் நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி சேஞ்ச் பண்ணிருக்கேன். இந்த ஒரு ஃபிக்மா ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ அதே மாதிரி திரும்பவும் இன்னொரு டூப்ளிகேட் டி, திரும்ப இன்னொரு டூப்ளிகேட் ஏ, அதே மாதிரி இதெல்லாம் ஏ, டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். என். ஸோ திரும்ப இந்த ஏ என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஒரு இது பண்ணிட்டோன்னா எல்லாமே ஈஸியாக வந்துடும். டூப்ளிகேட் ஜி. ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஜி, இதுக்கும் ஜி. ஸோ இப்போ 5 காம்போனண்ட் செட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த எல்லா கேரக்டரையும் நம்ம இந்த ஃப்ரேம்குள்ளே அலைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த அசட்ஸ் போனோம் அப்படின்னா நமக்கு லோக்கல் காம்பனண்ட்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஃபிக்மா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஆல் லைப்ரரிஸ் செலக்டாக இருக்கலாம். நீங்கள் லோக்கல் காம்பனண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் உள்ள டெக்ஸ்ட்டை நம்ம எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம் உள்ளே. ஸோ ஜஸ்ட் நான் எல்லா டெக்ஸ்ட்டையும் எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன், ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம்.
ஓகே, ஸோ இப்போ எல்லாமே நமக்கு வந்து டெக்ஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வெர்டிக்கல் அலைன் கொடுத்துக்கலாம். எல்லாமே வெர்டிக்கல் அலைனாக தான் இருக்குது. ஜஸ்ட் நான் இந்த ஃப்ரேமுக்கு வந்து சென்டராக வச்சுக்கிறேன், இந்த ஒரு என்டையர் ஃப்ரேமுக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து நமக்கு வந்து மேலே வந்து வரணும் இந்த லேயர். ஸோ அதுக்கு நான் அந்த காரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கமாண்ட் ஆர் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு க்ளோசிங் பிரேசஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு மேலே வரும். பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாம் மேலே வந்துருச்சு. ஃபைன். ஸோ இப்போ இந்த ஒரு அனிமேஷனை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம அதையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ப்ளே கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் மேலே ஹோவர் பண்ணுறேன், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு கிளிச்சு மாதிரி வந்து தெரியுது, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண காம்போனன்ட் போய்க்கலாம். இதில் வைல் ஹோவர்லேருந்து வைல் மவுஸ் என்டர் ஆகிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்குவோம். ஸோ அதே ப்ராசஸை எல்லாத்துக்குமே ரிப்பீட் பண்ணலாம். மவுஸ் வந்து என்டர் ஆனோன்னா நமக்கு இந்த அனிமேஷன் வந்து நடக்கணும். நமக்கு இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேம் வரப்போ நமக்கு வந்து மவுஸ் வந்து என்டர் ஆனோடனே இந்த அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடணும். ஃபைன். ஸோ இப்போ நான் இந்த ஒரு ப்ரோட்டோடைப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஹோவர் பண்ண நமக்கு இந்த ஒரு அனிமேஷன் வந்து ஸ்மூத்தான அனிமேஷன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு ப்ரோட்டோடைப்பிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஃபிக்மாவில் ஹோவரிங் டெக்ஸ்ட் ப்ரோட்டோடைப்பிங் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணால்.